ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்னோடய சிம்பிளான ஃப்ரைடே vlog தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlogல குக்கிங், க்ளீனிங், நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைமில் பூஜை டிப்ஸ் இதெல்லாமே இந்த vlogல இருக்கும். வீடியோ மூலமாக நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை ப்ளஸ் முருங்கைக்காய் சாம்பார். ஸோ ஆஃப்டர்நூன் சேர்த்தாப்புலேயும் முருங்கைக்காய் சாம்பார் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் எந்த மாதிரி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் குக்கும்பர் பச்சடி. ஸோ இதுவுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். குக்கும்பரை குட்டியாக கட் பண்ணி அது மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணி தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. குக்கும்பர் வேகிற கேப்பில் நம்ம முருங்கைக்காய் சாம்பாருக்கு பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நான் பருப்பை ஊற வச்சுட்டேன். ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக குக் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கேஸும் நமக்கு சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பருப்பை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட 3 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஸோ இதெல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழு காயமாக இருந்தாலும் சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை தேவைக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 விசில் நம்ம விட்டு எடுத்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட் பை சைட் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு கிச்சனில் ஈஸியாக குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ கிச்சனில் நம்ம நிறைய நேரம் நிற்கணும்னு அவசியம் இல்லை. குக்கும்பர் பச்சடிக்கு நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு சின்ன பல் இஞ்சி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இதெல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் விட்டு நரன்னு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கும்பரில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்சியை ரின்ஸ் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் இது ஒரு கொதி விடட்டும். அதுக்கப்புறம் புளிக்காத தயிரில் நான் இதில் இந்த கப்பில் 2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். புளிச்ச தயிராக இருந்தால் நீங்கள் 1 கப் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இதே போல் அங்கே இங்கே கொதித்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு மெயினி தாளிச்சு கொட்டுறது. நான் இன்றைக்கி பியூரான கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முழு வத்தலை 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கறிலீஃப். இதெல்லாம் இன்னும் தாளித்து கொட்டிட வேண்டியதான். சூப்பரான குக்கும்பர் பச்சடி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது கூட நான் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிள். நான் எப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சதும் ஒரு 200 சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருங்க. ஸோ ரொம்ப கண்ணாடி பதம் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அது கூட 2 பழுத்த தக்காளியை 4ஆக வெட்டி போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி வதங்குறதுக்கு தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலாஸோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா கழிச்சிக்கோங்க. ஸோ எனக்கு தேவையாகிட்டு நான் மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, சாம்பார் தூள் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவைக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணி தேவைக்கு சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. சாம்பாரில் முருங்கைக்காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம லெமன் சைஸில் புளியை ஊற போட்டிருந்தேன். அந்த புளி தண்ணியை நம்ம இப்போது சாம்பார் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா வெட்டி கொதித்து நல்லா கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்தளவுக்கு சாம்பார் நல்லா குக் ஆகட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் பச்சடி நான் இன்னொரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம சமைச்சு முடிச்சதும் பெரிய பாத்திரத்துலேருந்து சின்ன பாத்திரத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீட்டாகவும் இருக்கும்.
எப்போவுமே கிச்சனில் வந்து நம்ம சமைக்கும் போதே கையோடி வர வெசல்ஸை அப்போவுமே க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கிச்சனில் நிறைய நேரம் நமக்கு நின்றது மாதிரி இருக்காது. சில பேர் பார்த்திங்கன்னா கிச்சனில் வெசல்ஸு சேர்த்து போட்டு மொத்தமாக சேர்த்தா கழுவாங்க. பட் நம்ம அப்படி இருக்காமல் வர 2 பாத்திரத்தை அப்போவுமே கழுவிட்டு வந்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 நாள் நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே பழகிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கை வந்துடும். ஸோ நம்ம சமைக்கிறோமா ஒரு சைடில் நம்ம க்ளீன் பண்ணுறது, கவுண்டர் டாப்பில் வர வேஸ்ட்டை வந்து நம்ம நீட்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இது ஒரு ஹேபிட்டாக பழகிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணுற மடியாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேபிட் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய வந்து நுர வர்றது மாதிரி நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க, இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாஷ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து சிங்கில் வந்து எந்த ஒரு பாத்திரமும் அடையாது. அது மட்டும் இல்லை, நம்ம சமைக்கிறதோடி கையோடி நம்ம கிச்சன்லேருந்து நிறைய நேரம் நிற்கணும் அவசியம் இல்லை, வெளியே வந்துடலாம். சிங் எப்போ க்ளீன் பண்ணாலும் அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் டாப் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்போவுமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து எச்சி இருந்து அது ஒரு மாதிரி ஈச் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்க்கு உள்ளே ஒரு சில் மாதிரி இருக்கும். அந்த சில்லை நம்ம எப்பவுமே தூர போட்டுறக்கூடாது. அதில் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா எச்சி ஏதாவது வந்து நம்மளுக்கு கரீஸ் ஏதாவது அடைச்சாவரை நம்ம அதை எடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க சின்னதாக. ஸோ அதில் நம்ம கொட்டிட்டோன்னு பார்த்திங்கன்னா சிங்கில் வந்து வாட்டர் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும், எதுவுமே அடைக்காது. சாம்பார் வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதான். இறக்குனது பார்த்திங்கன்னா மல்லித்தலை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் சாம்பாரோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான சாம்பார். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சதுமே பார்த்திங்கன்னா கையோடி அந்த அடுப்புக்கு கீழே அது மாதிரி அடுப்புக்கு மேலே எண்ணெய்லாம் கொட்டியிருக்கோம் இல்லையா, தெரிக்கும் இல்லையா தாளிக்கும் போது, அதெல்லாம் நம்ம கையோடி இதே போல் சின்னதாக ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பர் போல் வச்சுக்கோங்க. அதை நம்ம அப்போவுமே ஒய்ப் பண்ணி எடுத்துட்டோம்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா அடுப்புமே சுத்தமாக நீட்டாக இருக்கும். நமக்கு நெக்ஸ்ட் டைம் கிச்சனுக்கு வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்து சமைக்கும் போது. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம டீப்பாக க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஜஸ்ட்டு வந்து தொடச்சி விட்டால் போதும். எப்போவுமே நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணும்போது கவுண்டர் டாப்பில் வந்து அதாவது அடுப்புக்கு கீழே வந்து குழம்பு டீ ஏதாவது சிந்திருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அதை அப்படியே விட்டுருவாங்க. அதை நாள்வியில் பார்த்திங்கன்னா கரை பிடிச்சிடும். எப்போமாவது ஒரு கம்பி ஸ்கப்பர் போட்டு தேய்ப்பாங்க. அப்படின்னு இல்லாமல் எப்போ நம்ம அடுப்பை வாஷ் பண்ணாலும் அதுக்கு கீழே இருக்கிற லைட்டாக நம்ம வந்து தொடச்சி விட்டாலே போதும். எப்போவுமே கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். கவுண்டர் டாப்பில் எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமை எப்போவுமே மதியானத்துக்குள்ளேயே ஈஸியாக வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடும். வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நம்ம வந்து வீடு வந்து துடைக்கக்கூடாது. அதுபோல் முற்றத்தை வந்து கழுவி தண்ணி வந்து வெளியிடக்கூடாது. நம்ம செல்வம் வந்து வெளியே போனது மாதிரி. ஸோ வேலைக்கிழமை பார்த்திங்கன்னா பூஜை சாதனம் எல்லாம் விளக்கி வீடு எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சிடணும். வெள்ளிக்கிழமை நம்ம வந்து விளக்கு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதே போல் 5 விளக்கு வந்து தீபம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. பழைய காலத்தில் கிளியா சட்டியில் விளக்கு ஏற்றுவாங்கல்ல. ஸோ எப்போவுமே நம்ம கிளியா சட்டியில் விளக்கு ஏற்றுறது. நெக்ஸ்ட்டு வந்து நெய் தீபம், பரல் உப்பு வந்து ஒரு கிளியா சட்டியில் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு கிளியா சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம திரி போட்டு விளக்கு ஏற்றுறது ரொம்பவே நல்லது. அதே போல் வெள்ளிக்கிழமை எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு எலுமிச்சை பழத்தில் மஞ்சள், ஒரு எலுமிச்சை பழத்தில் குங்குமம் இதை தடவி நம்ம வீட்டு மெயின் நிலவு வாசல் இருக்கு இல்லையா, 2 சைட்லேயும் வச்சா நல்லா மங்களகரமாக இருக்கும். அதே மட்டும் இல்லை கந்தஷ்டி எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாது, தீய சக்தி எதுவுமே உள்ளே வராது. எப்போவுமே வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்ல சாம்பிராணி காய்ச்சி நம்ம வந்து விளக்கேற்றினா நெகட்டிவ் வந்து வைப்ரேஷன் போய் நமக்கு வீட்டுக்கு நிறையவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நல்ல சந்தோஷம் நம்ம வீட்டில் நிலச்சி இருக்கும். நம்ம எப்போ விளக்கு ஏற்றினாலும் சரி நம்ம பூஜை ரூமில் செம்பு அப்படி இல்லைன்னா தண்ணியில் வந்து கண்டிப்பாக வந்து தீர்த்தம் புரிந்த நீர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வைக்கணும் சாமிக்கிட்ட. அதே போல் பக்கத்தில் ஒரு பூ ஜாடி இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதில் தண்ணி விட்டு மேலே பூ போட்டோன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். 2 பூவாக இருந்தாலுமே விளக்கு கிட்ட அப்படி கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இப்படி தான் நான் எல்லா ஃப்ரைடேயும் விளக்கு வச்சு சாமி கும்பிடுவேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டில் தென் பை ஃப்ரம் மஹில் விக்னேஷ். பை பாய்.